நான்லாம் எப்படி ஒரு பேபியை வந்து பெத்தெடுக்க போறேன் அப்படின்றதுலாம் ரொம்ப எமோஷனல். ஒரு சின்ன ஒரு வலி கூட என்னால உண்மையை சொன்னா தாங்க முடியாது. பட் என்னாலையும் ஒரு குழந்தைய பெத்தெடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது WCF சப்போர்ட்னால மட்டும்தான் முடிஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சின்னதா இன்ஜெக்ஷன் போடணும்னாலே ஒரு நர்ஸா பாடா படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு ஆள் நானு. அந்த மாதிரி இருக்க ஒரு பொண்ணு என்னாலே முடிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா நீங்களும் ஒரு தடவை WCF வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ட்ரீட்மெண்ட்ல இருந்து பேக்கேஜ் வரைக்கும் எல்லாமே ஒரு பெஸ்ட். ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு பேக்கேஜ் ட்ரீட்மெண்ட் போறது வந்து என்னைக்குமே பெஸ்ட் ப்ரிஃபர்ட் அப்படின்னு நாங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து சிசேரியனா இருக்கட்டும், நார்மல் டெலிவரியா இருக்கட்டும், எதுனாலுமே வந்து சிசேரியனுக்கு ஒரு தனி பேக்கேஜ், நார்மல் டெலிவரிக்கு ஒரு தனி பேக்கேஜ்னு வச்சிருப்பாங்க. பட் இங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரே பேக்கேஜ் ப்ரிஃபர் பண்றாங்க. அது எதுக்காக அப்படின்னா மோஸ்ட்லி இங்க நார்மல் டெலிவரி மட்டும்தான் அப்படின்றதுதான் அவங்களோட கோல். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் மாஃபியா, மெடிக்கல் மாஃபியால வந்து நார்மல் டெலிவரி கூட சிசேரியன் ட்ரை பண்ற காலத்துல இங்க நீங்க சிசேரியன் வந்திருந்தா கூட உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ற சான்சஸ் 101% இருக்கு. கண்டிப்பா நீங்க நம்பி வரலாம். இங்க இருக்கிற ஸ்டாஃப், நர்ஸ் பத்தி நான் ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஒரு சின்னதா எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன்னாலே நான் ரொம்ப பயப்படுவேன். என்ன மாதிரி ஒரு பேம்பர்ட் சைல்ட்னா, பட் என்னாலையும் ஒரு குழந்தைய பெத்தெடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது WCF சப்போர்ட்னால மட்டும்தான் முடிஞ்சதுன்னு நான் சொல்லுவேன்.